டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். For appointments 9942 4411 9942 1166. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, பவர்ட் பை தில்லை வெட்டிங் சில்க்ஸ், சேலம். கும்பராசிக்காரங்கள் 4ஆம் இடத்துல இருந்த குரு பூர்வ புண்ணியஸ்தானம்னு 5ல் வரார். மிக கவனமாக வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் கவனம். கர்ப்பிணி ஸ்திரீகள் மருத்துவ இது மாறவே கூடாது. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். பிள்ளைகளோட சண்டை சச்சரவு போகக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட கண்டபடி கத்துறது, திட்டுறது, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறதெல்லாம் கூடாது. பிள்ளைகளிடத்தில் நல்ல தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கும். மற்றபடி குரு பார்வையெல்லாம் சுபிச்சம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை. மதிப்பு, மரியாதை, அனுகூலம், சுபிச்சம், பணவரவு, கௌரவம் எல்லாம் ஏற்படும். பெரிய பொசிஷனுக்கு போயிடுவாங்க. திங்களூர்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய கோயிலுக்கு போகிறது விசேஷம். அங்கே போய் சரண்டர் ஆகிடும். எப்பவுமே பயிற்சின்னா 6ஆம் இடம் தான். அங்கே போய்ட்டா ஏதாவது பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணிடும். 3 பயிற்சி வருது இல்லையா திருக்கணிதத்தின்படி, அப்போ நம்ம ஓடிடும். மற்றபடி பண வரவு அதிகமாக இருக்கும். பெரிய அளவு ஏற்றம் வரும். பண வரவு வந்தாவே தொழில் வரும். பணம் வருது அப்படின்னாவே என்ன வரும்? தொழில் இருந்தால் தானே பணம் வரும். இல்லைன்னா திருட தான் செய்யணும், ராபரி தான் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு பணம் வரும்னா தொழில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறது, கௌரவம் ஏற்படுவது, பொறுப்புகள் வருவது, அனுகூலம் ஏற்படுவது, சுபிச்சம் ஏற்படுவது, திருமண தடைகள் நீங்குவது, புத்திர சந்தான தடைகள் நீங்குவது, பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுக்கு மாமனார் வீடு, மாமியார் வீடு, அண்ணன் தம்பி வீடு, யார் வீட்லேயாவது பகையெல்லாம் மாறி அந்யோன்யம் அதிகரிப்பது, பிள்ளைகள் பேர் புகழ் பெறுவது, பிள்ளைகள் தான் பற்ற கல்வி, ஸ்போர்ட்ஸு, மற்றதில் பெரிய கௌரவம் ஏற்படுவது, பிள்ளைகள் ரொம்ப நாளாக சினிமா துறையிலேருந்து கஷ்டப்பட்டு இருந்த பிள்ளைகள் திடீர்னு பெரிய ஆள் ஆகிறது. ஸோ எல்லா விதத்துலேயும் அனுகூலம் ஏற்படும். வயிற்று உபத்திரம் ரொம்ப பார்த்துக்கணும். மற்றபடி பிள்ளைகளோட வண்டி வாகனம், தேகாரோக்கியம், பிள்ளைகளோட கோபதாபம் மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது விசேஷம். கும்பத்துக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி அமைகிறது வித்யா மேம்? கும்பத்துக்கு குதூகலமான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். வேற லெவல்ல இருக்கு. என்னது எனக்கு 7.5 சனியா இல்லையே அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த தடவை கும்பராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி சூப்பரா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் 5 வருஷம் ரொம்ப படுத்தி எடுத்தாச்சு. வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எனக்கு போன இடத்துல எல்லாம் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நிலைமையெல்லாம் மாறி. ஏன்னா குரு தன்னுடைய விசேஷமான 9ஆம் பார்வை யாரை பார்க்குறாருன்னா உங்களை தான் பார்க்குறாரு. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு அற்புதமான குரு பயிற்சி. 5ஆம் இடத்தில் குரு அமர்கிறார். வேற என்ன வேணும்? 5ஆம் இடம் தான் எல்லாமே. தொழில், வெற்றி, காதல், வசீகரம், பெயர், புகழ், அந்தஸ்து, இறையருள், கடாட்சம் எல்லாமே 5ஆம் இடம் தான். நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது. தெய்வ மார்க்க பயணம்லாம் மேற்கொள்ள போறீங்க. சூப்பராக இருக்க போகுது கும்பராசிக்காருக்கு. 10க்கு லாபத்தில் வேற குருவோடைய பார்வை. அந்த லாபத்தில் குருவோட பார்வையே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. யாரெல்லாம் பிஆர் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்களாம் பிஆர் கிடைக்க போகுது. யாரெல்லாம் ஃபாரின் போக முடியலன்னு சொல்லி இந்த 4 வருஷமா தவிச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் வெளிநாடு போக போறீங்க. யாரெல்லாம் ஒரு கம்பெனில இன்னொரு கம்பெனி சேஞ்ச் ஓவர் ஆனால் எனக்கு கொஞ்சம் கேரியர் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்களா அவங்களுக்குலாம் கேரியர் டெவலப்மெண்ட் இருக்கு. இது வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கல, என் ஹஸ்பண்டுக்கு சரியான வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய அத்துணை கும்பராசிக்காரங்களுக்கும் துணை அல்லது துணைவியாருடைய ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், அதன் மூலமா குடும்பத்துக்குள்ள ஒரு வருமானம், இது எல்லாமே நிகழப்போகிறது. ஆனா கொஞ்சம் தலைக்கு மேல ராகு வரார். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தலைக்கு மேல ராகு வரும்போது தேவையில்லாம அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற மாதிரி மைண்டை ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணி விட்டுருவார். எல்லாமே கிடைக்கும் போது சும்மா இருக்கல, ஏதாவது கொடுக்கணும்ல. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராவது 1 கொடுத்தா 2 கொடுப்பேன், 2 கொடுத்தா 10 கொடுப்பேன்னு சொல்றவங்க இடத்த தயவு செஞ்சு போகாதீங்க. பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அது இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஓகே. ஏன்னா பாக்கிய பார்வையா குரு உங்களை பார்க்க போறாரு. இது வரைக்கும் குழந்தை பிறக்கலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய குழந்தை பிறப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. பிறக்கிற குழந்தை பயங்கரமான ஞானியா இருக்க போறாங்க. நிறைய ஞான மார்க்க வழிபாடெல்லாம் பண்ண போறீங்க. சூப்பரா இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. தலைக்கு மேல ராகு வரனால கண்டிப்பா ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். உங்களோட துணை அல்லது துணையாரோட உடல்நிலை பார்த்துக்கணும். கொஞ்சம் இதயம் சம்பந்தப்பட்டு, தலைவலி சம்பந்தப்பட்டு நோய்கள் வந்தா பாருங்க, பல் சிகிச்சை எடுக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் வந்துடும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சூப்பரா இருக்கு, குதூகலமா இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மிக்க நன்றி திரு மணிமுருகேசன் அவர்கள். கும்பத்துக்கு எப்படி இருக்கு? இதனால வரலாம் என்னுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கல,
எல்லாரும் உழைக்கிறதோட 1 மடங்கு நான் அதிகமாக தான் உழைச்சிட்டு இருக்கேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கல, அதற்குண்டான வருமானம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதே சமயத்தில் நமக்கான சப்போர்ட் எங்கே கிடைக்குது அப்படின்னு தெரியாமல் இதனால வரலாம் நம்ம தேடிட்டு இருந்தோம் இல்லையா. இது எல்லாமே மாறி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்க உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும், புதிய புதிய வாய்ப்புகள்லாம் உருவாகிறதுக்கான ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகள்லாம் அவங்களை புரிஞ்சுக்குவாங்க, இவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு தரக்கூடிய காலகட்டங்கள். நம்ம குடும்பத்துக்காக என்னதான் உழைச்சாலும் யாரும் புரிஞ்சுக்கல, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கோ நம்ம எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கோ யாரும் இல்லைன்ற ஒரு மன வருத்தம் அவங்களால இருந்ததெல்லாம் மாறி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலையும் இவங்களுடைய உணர்வுகளுக்கும் இவங்களுடைய உழைப்புக்கும் மரியாதை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த ராகு வரதுனால உறவுகள்கிட்ட வந்து தேவையில்லாத வார்த்தைகளை சொன்னீங்கன்னா நிச்சயமாக அந்த உறவுகளை பிரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகிடும். தேவையில்லாத உணவுப் பொருள்கள்லாம் எடுத்துக்கிறது, அதே சமயத்தில் தேவையில்லாத விஷயங்களை திங்க் பண்ணுறது, தேவையில்லாத வார்த்தைகள் விடுறது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னாவே ராகுனால் உண்டாகக்கூடிய தாக்கங்கள் குறையத்துக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ குரு கொடுக்கக்கூடிய முழுமையான பலனை இவங்க அனுபவிக்கணும்னா வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவுகள்கிட்ட வந்து தேவையில்லாத உணர்வுகளை வந்து வெளிக்காட்டினாங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். அதனால உணர்வுகளை மதிக்கிறதையும் வார்த்தைகளை கவனமா இருக்கிறதையும் ரொம்ப ரொம்ப அவசியம். திரு முகுந்தன் முரளி அவர்கள், கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமையுது? செல்வ வளமும் சேமிப்பு எண்ணமும் கொண்ட கும்பராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியும் பார்க்கிறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். புதிய பொறுப்புகள், கௌரவம், புகழ், மதிப்பு, மரியாதை எல்லாம் தானே தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றில் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நிறைய போராட்டத்தை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக தான் இருக்கிறது. குறிப்பா அரசியல் இருப்பவர்கள் நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நிறைய போட்டியாளர்கள் வர இருக்கின்றார்கள், உங்க மேல நிறைய குறைகள் சொல்லுவாங்க. ஆனா அந்த குறையெல்லாம் தாண்டி நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாகவும் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. குறிப்பா சொல்ல போனா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாகவும் சிந்தித்து முடிவெடுத்தீங்கன்னா மட்டும்தான் தொழில வெற்றி பெற முடியும் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க அடையக்கூடிய லாபம், அந்த லாபத்தை சரியான முறையில நீங்க பயன்படுத்தணும். இருக்கிறத கிடைச்சிருச்சு, நம்ம இதை வச்சு நிறைய ஆசைகள், அபிலாசைகள், பேராசை, பெருநஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பாட்டில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால வரக்கூடிய சேமிப்பும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தையும் வெளி இடத்துல சொல்லாத அளவுக்கு தக்க சமயத்துல சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதன் மூலமாக மேலும் மேலும் பெருகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசியிலே வந்து ராகுவும் அதுக்கு அடுத்தது 7 சனியோட தாக்கமும் கொஞ்சம் இருக்கின்ற காரணத்தினால ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்ற மாரி முன்னெச்சரிக்கை, முன் அனுபவங்கள் இல்லாத இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பண இழப்புகள் நீங்க நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆடை ஆபரண சேர்க்கை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல நாவடக்கத்தை கவனமாக கையாள வேண்டும். யாரை பத்தி யார்கிட்டையும் குறை சொல்லாதீங்க, யாரோட குறை சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க. இந்த 2 விஷயத்திலையுமே உங்க மேல வீண்பழி விழும். அதனால குடும்பத்துக்குள்ள சந்தேக எண்ணங்கள் அதிகரிக்கும். இதனால குடும்பத்துல பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல நாவடக்கத்தை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அனுகிரகம் எல்லா வகையிலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு விநாயகருடைய வழிபாட்டு முறைகள் சிறப்பான முறையில் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகிழ்ச்சி. நிறைவான வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கோம். கும்பராசிக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.